இப்போ நம்ம சில அடிஷ்னல் கமாண்ட்ஸ்லாம் நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஸோ அந்த அடிஷ்னல் கமாண்ட்ஸ்லாம் என்னென்னா கண்டெய்னருடைய ரிலேட்டடான சில கமாண்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு கண்டெய்னர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம ls-a அப்படின்னு போட்டோம்னா ஸோ இந்த கண்டெய்னர்ஸ்லாம் நம்மக்கிட்ட இப்போது இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த கண்டெய்னரோட நான் யூஸ்வலாக நம்ம வந்து எக்ஸிட்டட் கண்டெய்னரை ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்புறமேல் அட்டாச் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இன்னொரு கமாண்டு பார்த்தீங்கன்னா அது வந்து exec அப்படிங்கிற ஒரு கமாண்ட். இப்போ பாருங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஒரு கண்டெய்னரை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து my u2 அப்படிங்கிற இந்த கண்டெய்னரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போது டாக்கர் கண்டெய்னர் ls அப்படின்னு போடும்போது ஸோ my u2ங்கிற கண்டெய்னர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ யூஸ்வலாக நம்ம டாக்கர் என்ன பண்ணுவோம்னா அட்டாச் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? டாக்கர் அட்டாச் கண்டெய்னர் நேம்னா நமக்கு வந்து அந்த ப்ராம்ப்ட் வருது. அதே மாதிரி தான் இன்னொரு கமாண்ட் இருக்குது. அது என்னென்னா டாக்கர் கண்டெய்னர் exec. டைரெக்டாக கூட டாக்கர் execன்னு கொடுத்தாலும் அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ my u2 இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ராக்டிவ் மோடில் exec இன்ட்ராக்டிவ் மோட் டெர்மினல் my u2 /bin/bash. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு அந்த ப்ராம்ப்ட் வந்துடுச்சு. இப்போ இந்த எக்ஸக்கை வச்சு நம்ம இந்த கமாண்ட் மட்டுமல்ல நிறைய கமாண்ட்ஸ் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஸ்லீப் 4 அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மோடு போயிடுச்சு. ஸோ வந்து ஒரு 4 செகண்ட்ஸுக்கு ஸ்லீப் பண்ணிவிட்டு வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி எக்ஸக்கை நம்ம யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கண்ட்ரோல் ஒரு கமாண்டை நம்ம அந்த கண்டெய்னரில் செக் பண்ணணும்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டெய்னரில் என்னென்ன ப்ராசஸ் ஓடுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஜஸ்ட் ps-ef கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணுதுங்க, அந்த கண்டெய்னரில் ஓடுற இன்ஃபர்மேஷன்ஸை அது டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இது கமாண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு உதவி செய்கிற இன்னொரு அருமையான கமாண்ட் வந்து டாக்கர் டாப். ஸோ இந்த டாக்கர் டாப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஏதாவது கண்டெய்னர் ரன் ஆகுதாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். டாக்கர் கண்டெய்னர் ls. ஸோ நமக்கு ஒரு கண்டெய்னர் my u2 அப்படிங்கிற இந்த கண்டெய்னர் ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டாக்கர் டாப் my u2 அப்படின்னு போட்டோம்னா ஸோ இந்த கண்டெய்னர் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு இங்கே வருது. ஸோ இந்த கண்டெய்னர் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை நம்மளால் இங்கே பார்க்க முடியும். அடுத்து நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கிற கமாண்டு பார்த்தீங்கன்னா டாக்கர் ஸ்டாட்ஸ். ஸோ இது வந்து என்னென்னா அந்த மிஷின் பற்றிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த டாக்கர் ஸ்டாட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா my u2 அப்படின்னு போட்டோன்னா அந்த மிஷின் சம்மந்தமான டீட்டெயில்ஸ். ஸோ அந்த my u2ங்கிறது எவ்வளோ மெமரியை வந்து யூசேஜ் கரண்ட்டாக யூஸ் பண்ணுது, அதனுடைய லிமிட் என்ன, அதனுடைய CPU யூசேஜ் எப்படி இருக்குது, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இதில் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து லினக்ஸில் டாப் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கமாண்டு தான். ஆனால் இதில் இன்னொரு வேரியேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது கரண்ட்டாக என்ன ஆயிடுச்சுன்னா லைவாக ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டே இருந்துச்சு இல்லைங்களா டேட்டாவை. இப்போ எனக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது இந்த இன்ஸ்டன்ட்டில் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு எனக்கு சொன்னால் போதும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி நோ ஸ்ட்ரீம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் என்ன அதோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிறத அது பிரிண்ட் பண்ணிவிட்டு பழையபடி ப்ராம்ப்ட்டுக்கு வந்துடுச்சு இல்லைங்களா? இப்போ ஒருவேளை இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எல்லா மிஷினுக்கும் வேணும் அப்படின்னா -all அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எல்லா கண்டெய்னர்ஸுக்கும் அதோடைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குது பார்த்தீங்களா? ஸோ நமக்கு வந்து my u2 01 இந்த மாதிரி எல்லா கண்டெய்னர்ஸுக்கும் அதனுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்கு டீட்டெயிலாக சொல்லுது. டாக்கர் இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற கமாண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமாண்ட். ஏன்னா இந்த கமாண்டுனால நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ டாக்கர் இன்ஸ்பெக்ட் my u2 அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த my u2ங்கிற கண்டெய்னர் சம்பந்தமாக எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷனை இது பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா my u2 இதை வந்து நான் வேறு ஏதாவது ஒரு ஃபைலுக்கு நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீனில் அது ஃபுல்லும் விசிபிளாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா
இப்போ இந்த ஃபைலில் பார்த்தீங்களா எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்க. இப்போ அந்த கண்டெய்னருடைய ஸ்டேட் என்ன, கரண்ட் ஸ்டேட்டஸ் ரன்னிங், அந்த ரன்னிங் வந்து ட்ரூ. இது வந்து பாஸ் பண்ண முடியும், கண்டெய்னரை பாஸ் ஆகிருக்கா இல்லை. ஓகேங்களா. அடுத்து இதோடைய இமேஜ் பாருங்கள், எந்த இமேஜ் வந்து எடுத்திருக்கு. அதே மாதிரி இது எந்த பாத்தில், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த warlib docker அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபோல்டர். ஸோ இந்த ஃபோல்டரில் தான் இமேஜஸ், கண்டெய்னர்ஸ், இது சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் ரிசைட் ஆகுது. ஸோ அதனுடைய பாயிண்டர்ஸ் எல்லாம் இதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன மெமரிஸ் இருக்குது, எவ்வளோ மெமரி யூசேஜ், இதுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்டிகுலர் கண்டெய்னருக்கு இவ்வளோ மெமரின்னு அசைன் பண்ணியிருந்தோம்னா அந்த டீட்டெயில் இங்கே வரும். எவ்வளோ நேனோ சிபியூஸ் வந்து இதுக்கு அசைன் ஆகிருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தோம்னா இதுக்கு ஏதாவது மவுண்டட் ட்ரைவ்ஸ் இருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அதே மாதிரி என்ன கமாண்டு நம்ம யூஸ் பண்ணோம், நம்ம வந்து பின் பேஷ் கமாண்டு நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் இமேஜுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உபுண்டுன்னு ஒரு இமேஜ், அப்புறம் வால்யூம் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன். இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு செக்ஷன் இருக்குது, நெட்வொர்க் செட்டிங்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதே மாதிரி இங்கே இந்த மிஷின் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனையும் பார்க்க முடியுது. ஐபி அட்ரஸ் 172.17.0.2. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம டாக்கர் இன்ஸ்பெக்டை வச்சு நம்மளால் எடுக்க முடியும். ஓகேங்களா. சரி, இப்போது ஸ்பெசிஃபிக்காக நம்ம எப்படி சில டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கிறது, ஏன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம டாக்கர் இன்ஸ்பெக்ட் மை யூ2ன்னு போட்டோம்னா எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வருது. இப்போ ஸ்பெசிஃபிக்காக எப்படி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது, இப்போ எடுக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஒரு ரொம்ப சிம்பிளான வழி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மை யூ2, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஐபி அட்ரஸ் நமக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம எப்படி எடுக்கிறது, நம்ம ஒரு வேளை யூனிக்ஸில் grep ஐபி அட்ரஸ்ன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த டீட்டெயில் இந்த மாதிரி வருது. ஸோ என்ன பண்ணுறதுன்னா இந்த ஃபைலில் இந்த அவுட்புட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஐபி அட்ரஸையும் தேடி அது வந்து செலக்ட் பண்ணுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு அடுத்தது நமக்கு இந்த லாஸ்ட்டு தானே வேணும். ஸோ அதனால் வந்து டெய்ல் -1 அப்படின்னு போட்டால் லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் வருது. ஆனால் கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ராக்கெட். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த வேல்யூவை எடுக்கணும்னா அது பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆயிரும் இல்லைங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி வந்துடும்னா கட்டு -d, அதில் வந்து இந்த கோலன் பேஸ் பண்ணி கட் பண்ணு, அதில் செகண்ட் ஃபீல்டை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா 172.17.0.2. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ரிம் பண்ணு. ஸோ ட்ரிம் பண்ணுறதுல வந்து நீ என்ன பண்ணன்னா டபுள் கோட்ஸை ட்ரிம் பண்ணு, அதுக்கப்புறம் கமாவை ட்ரிம் பண்ணு. இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். சொன்னோம்னா இது வருது. ஓகே, இது கூட வந்து ஸ்பேஸையும் சேர்த்து ட்ரிம் பண்ணால் இந்த 172.17.0 பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய வேலை இல்லைங்களா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து என்னென்னா டாக்கரில் வந்து இன்னொரு கமாண்ட் இருக்குது, அதான் வந்து -f ஃபார்மேட் அல்லது ஃபில்டர் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இந்த கமாண்டை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா அந்த வேல்யூஸை நம்மளால் எடுக்க முடியும். இது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கர் இன்ஸ்பெக்ட், அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் மை யூ2 போட்டுட்டு இப்போ ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஃபில்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் எப்போதுமே இந்த மாதிரி டபுள் ப்ராக்கெட் இது நமக்கு தேவைப்படும். இப்போ இது வந்து ஒரு ஜேசான் ஃபைல் மாதிரி தான் இல்லைங்களா. இதனுடைய பாத் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐபியுடைய பாத்து பாருங்களேன், இந்த ஐபி அட்ரஸுடைய பாத்து வந்து என்னென்னா இப்போ நெட்வொர்க் செட்டிங்ஸ் அதுக்குள்ளார இந்த ஐபி அட்ரஸ் இருக்குது. இது வந்து எதுக்காவது சைல்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் சைல்டு இல்லை. நெட்வொர்க் செட்டிங்ஸ்க்குள்ளார ஐபி அட்ரஸ் ஸோ இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல டாக்கர் இன்ஸ்பெக்ட் மை யூ2, இங்கே வந்து நம்ம ஃபார்மேட் எந்த ஃபார்மேட்டில் எடுக்கணும்னா அல்லது ஃபில்டர், இது வந்து கண்டிப்பாக முக்கியம். டபுள் ப்ராக்கெட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் போட்டுட்டு டாட் நெட்வொர்க் செட்டிங்ஸில் ஐபி அட்ரஸ். பார்த்தீங்களா, சொன்னோன்னே ரொம்ப சிம்பிளாக அது வந்து எடுத்துகிட்டு வந்துடுச்சு.
இந்த -f அல்லது -ஃபார்மேட் இந்த காம்பினேஷனை நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு டாக்கர் ஸ்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து நோ ஸ்ட்ரீம் போட்டுட்டு -ஃபார்மேட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, ஒருவேளை எனக்கு மெமரி யூசேஜ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா மெம் யூசேஜ் -, எல்லா கண்டெய்னர்ஸ்க்கும் சொல்லு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. ஒருவேளை எனக்கு CPU பர்சன்டேஜஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா CPU, ஸோ அதனுடைய கீவேர்டு என்னங்கிறத நம்ம பார்த்து போடணும். இங்கே ஆளுக்கு பதிலாக my_u2 நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனுடைய இன்ஃபர்மேஷன் வருது. ஒருவேளை எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் அப்படின்னு சொல்லணும். டேபிள்னு சொல்லிட்டு நம்ம அதே மாதிரி நம்ம இப்போ .mem usage. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2 டீட்டெயில் கிடைக்குது. ஸோ இது வந்து என்னென்னா டேபிள் ஃபார்மேட்டில் /t சொல்லும்போது ஒரு டேப் விட்டுட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பிரிண்ட் பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற கமாண்டை பார்த்தோம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லா இன்ஃபர்மேஷனும் டீட்டெயில் பண்ணும். அடுத்து ஸ்டாட்ஸுங்கிற கமாண்டை பார்த்தோம். அது அந்த கண்டெய்னரில் இருக்கிற அதோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது மெமரி யூசேஜ், CPU பர்சன்டேஜ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோடு கன்க்ளூட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அடிஷ்னலாக நம்ம மற்ற வீடியோஸில் நம்ம இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் டாக்கரை பற்றி லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.